கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் கனமழை. தண்ணீர் தேங்கியதால் குளம் போல் மாறிய ஏரிச்சாலை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் இன்று வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் 8 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், ஈரோடு மற்றும் வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வாட்டிய வெப்பம். தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வெயில் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என கணிப்பு. சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் அதிகரிப்பு. இஸ்ரேல் அமெரிக்கா போர் பதற்றம் முடிவுக்கு வந்ததால் ஏற்றம் கண்ட இந்திய பங்குச் சந்தைகள். மும்பை சென்செக்ஸ் குறியீட்டு எண் 918 புள்ளிகள் அதிகரிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்தில் 4023 வேட்பாளர்கள். தேர்தல் ஆணையம் தகவல். சென்னையில் நாளை முதல் பூத் ஸ்லிப் வழங்கப்படும். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலமாக வீடுகளுக்கே விநியோகிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் மாற்றம். அமலாக்கத்துறை சிஐடியாக இருந்த அபின் தினேஷ் மோதக் புதிய ஆணையராக நியமனம். திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வராது என்ற வரலாற்றை இந்த முறை உடைப்போம். தஞ்சை பரப்புரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. திமுகவில் யாரும் தொடர்ந்து 2 முறை யாரும் முதலமைச்சர் ஆனது இல்லையா? போன முறை நீங்க சொன்னதை உடைச்சு நான் முதலமைச்சர் ஆனேன். 2வது முறை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதையும் உடைக்கிறேன் பாருங்க. பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் போட்டது திமுக அரசு என்றும் தஞ்சாவூரில் நடைபெற்ற பரப்புரையில் பெருமிதம். பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பழனிசாமி விவசாயிகளுக்கு பண்ணதெல்லாம் பச்சை துரோகம் தான் பண்ணாரு. முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் பெரிய முடிவை அளிப்பார்கள். காஞ்சிபுரம் பரப்புரை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திரு ஸ்டாலின் அப்பா உதயநிதி மகன் 2 பேர் வந்திருக்கிறீங்க. இந்த தேர்தலில் மக்கள் கொடுக்கின்ற முடிவு மிக பெரிய முடிவாக இருக்கும். ஆல் பாஸ் போட்ட தன்னை இளைஞர்கள் மறக்கலாமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. எல்லாத்தையும் வாங்கி அனுபவித்துவிட்டு பலனை வேறு ஒரு இடத்தில் கொடுப்பதா என்றும் ஆதங்கம். தம்பிகளே, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு. எங்களை மறக்கலாமா? யார் பெயரையும் தான் குறிப்பிடாத நிலையில் உதயநிதியே வந்து பதில் சொல்வதாக பரப்புரையில் இபிஎஸ் பேச்சு. நேற்று பேசுனா கனிமொழி அவர்களை தரக்குறையா பேசினா என்ன பேசுன்னு கேட்டா அது சொல்ல மாட்டேங்கிறான். நான் என்ன பேசணும்னு கேட்டா அதை சொல்லு, நான் பதில் சொல்ல தயாரு. எப்படி மடைமாற்றம் செய்யறாங்க பாருங்க. ஒரு பிரச்சனைக்கே 72 நாள் காணாமல் போனவர் விஜய் என்று மறைமுகமாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி. ஒரு பிரச்சனை வந்தது, ஒரே ஒரு பிரச்சனை வந்தது, 72 நாள் ஆளை காணோம். ஒரு பிரச்சனைக்கு 8000 ரூபாய் கூப்பன், குடும்ப அட்டைக்கு 10,000 என்று அதிமுக திமுக வாக்குறுதிகளை மக்கள் நம்புகின்றனர்.
வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை தருவதாக தான் சொன்னால் நம்ப மறுப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருத்தம். அவன் டோக்கனுக்கு 8000 தர்றாங்கிறத நம்புற, அவன் 10,000 தர்றாங்கிற நம்புற, ஃப்ரிட்ஜ் தர்றாங்கிறத நம்புற, தாலிக்கு ஒரு பவன் தங்கம் தர்றாங்கிறத நம்புற, 2000 தர்றாங்கிறத நம்புற, 2500 தர்றாங்கிற நம்புற. நான் தான் அரசாங்க வேலை தாரேன், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தாரேங்கிறேன். எப்படி தாரேன்னு சொல்றேன், அப்புறம் நீ நம்ப மாட்ட. நான் திரையில் இருந்து வந்தவன் இல்லை, 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்தவன். தூத்துக்குடி பரப்புரையில் விஜயை மறைமுகமாக விமர்சித்த சீமான். நான் ஒப்பனையை கலைத்தவுடனே எனக்கு அரியணை தாங்கள் என்று வந்தவன் இல்லை. விளங்குதா? நான் திரையிலிருந்து வந்தவன் இல்லை, 1.5 ஆண்டுகள் சிறையிலிருந்து வந்தவன். புரியுதா? குறித்த நேரத்திற்கு செல்லாததால் காரைக்குடி பரப்புரையில் பேசாத விஜய். 2.5 மணி நேரம் வரை மட்டுமே காவல்துறை அனுமதி அளித்திருந்த நிலையில் காலதாமதமாக வந்த விஜய். காரைக்குடிக்கு பரப்புரைக்கு சென்ற இடத்தில் திடீர் என்று வேனில் இருந்து இறங்கி சைக்கிள் ஓட்டிய விஜய் கூட்டத்தில் சிக்கிய நிலையில் மீண்டும் வேனில் ஏறி ரோட் ஷோ சென்றார். மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு விஜய் பரப்புரைக்காக சென்ற போது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த தொண்டர்கள் சிலர் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. மதுரை வண்டியூர் அருகே விஜயின் பரப்புரை வாகனத்தின் முன்பக்கம் ஏறிய தொண்டர் மிதித்து கீழே தள்ளிய பவுன்சர். காரைக்குடி பரப்புரைக்கு சென்ற விஜய் மீது வீசப்பட்ட பை. கோவிலூர் அருகே சென்ற போது வீசப்பட்ட பொருளால் பரபரப்பு. தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை. மதுரையிலிருந்து காரைக்குடி சென்ற போது சிவகங்கை எல்லையில் சோதனை நடத்திய அதிகாரிகள். கடலூரில் இன்று விஜயின் பரப்புரை மீண்டும் ரத்து. 2வது முறையாக ரத்து செய்யப்பட்டதால் தாவேகா தொண்டர்கள் அதிர்ச்சி. திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை கீழே தள்ளிய தாவேகா தலைவர் விஜயின் தனி பாதுகாவலர்கள். உளவு பிரிவு அதிகாரிகளிடமும் அடையாள அட்டையை கேட்டு மிரட்டல். காரைக்குடி பரப்புரைக்கு வந்துவிட்டு விஜய் பேசாமல் சென்றது ஏன்? ஏதாவது அரசியல் கருத்து சொன்னால் தானே விவாதம் செய்ய முடியும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. அரசியல் அனுபவம் கிடையாது, இன்னைக்கு வந்தாரு காரைக்குடிக்கு, பேசாமையே போயிட்டாரு. அது எப்படி? அரசியல் தான், பேச்சு தானே, சர்ச்சை தானே, விவாதம் தானே. என் கருத்தை நான் சொல்ற மாதிரி அவர் கருத்தை சொன்னா தானே விவாதம் பண்ண முடியும். நான் பேசாம மடந்தையாக இருப்பேன். அரசியலுக்கு விஜய் சரிப்பட்டு வரமாட்டார். கோவையில் நடைபெற்ற நியூஸ் 18 டவுன்ஹால் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு.
Certainly go and watch Mr. Vijay if he comes to Coimbatore, if you like him as a star. But a star, film star can be a film star, not necessarily a square peg going into a round hole. நான்கு ஆண்டுகளாக கோவை மாவட்ட பொறுப்பாளராக இருப்பதால் இந்த முறை கோவை தெற்கில் போட்டி. நியூஸ் 18 டவுன்ஹால் கருத்தரங்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். 4 வருஷமா இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் கொடுக்கும்போது எங்களை மண்டல வாரியா பிரித்து பொறுப்பாளர்களை எங்கள் தலைவர் நியமிச்சாங்க. அந்த வகையில் மேற்கு மண்டலத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோடு நம்ம பழகி இருக்கிறோம். தொழில் முனைவராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாத்தோடு பழகி இருக்கோம். இப்போ நம்ம அந்த வேலைகளை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை அக்காவை 6வது முறையாக தோற்கடிக்க வேண்டும். தமிழிசையை மீண்டும் ஆளுநராக்க பாடுபடுவோம் என்றும் பரப்புரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி கிண்டலாக பேச்சு. அக்கா 6 தோல்வி, தமிழிசை அக்கா இருக்காங்க. ஏதாவது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி, கவர்னர் பதவி தான் அவங்களுக்கு கரெக்ட். மக்கள் சேவை என்னைக்குமே மக்களை தமிழிசை அக்கா அவர்களை ஏற்றுக்கவே போறதில்லை. அதனால மீண்டும் தமிழிசை அக்கா அவர்களை நாம கவர்னர் ஆக்குவோம். அந்த வேலையை நாம பார்ப்போமா? முத்துவேல் கருணாநிதியின் மகள் சலசலப்பிற்கெல்லாம் அஞ்ச மாட்டேன், மிரட்டி பார்க்கலாம் என்று நினைத்துவிட வேண்டாம் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி. என்னை பார்த்து சொல்கிறார், நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போனோன்னு. நான் கேட்கிறேன், உங்களை எழுத்து பேசினா சிறைக்கு போகணும்னு மிரட்டுவீங்களா? இதைத்தான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. இதனாலதான் சொல்றோம் அண்ணா திமுகவை அமித்ஷா திமுக ஆக்கிட்டீங்கன்னு. கட்சிக்கு உழைத்த அண்ணாமலையையும் வாக்கு செலுத்திய மக்களையும் நயினார் நாகேந்திரன் காலி செய்துவிட்டார். சாத்தூர் தொகுதியில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விமர்சனம். கொள்கை சித்தாந்தம் எனக்கு வித்தியாசம் ஒண்ணு. அண்ணாமலைக்கு உழைப்பை நான் மதிக்கிறேன், அண்ணாமலை உழைப்பை நான் மதிக்கிறேன். அப்படிப்பட்ட அண்ணாமலையே காலி பண்ணி விட்டாரு நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன். தொகுதி மக்களையும் காலி பண்ணிட்டாரு, கட்சிக்கு உழைச்ச அண்ணாமலையை காலி பண்ணிட்டாரு நயினார் நாகேந்திரன். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அரசியலுக்கு எதற்கு வந்தோம் என்று செந்தில் பாலாஜி வருத்தப்படுவார் என்று கரூரில் அண்ணாமலை பேச்சு. சட்டமன்ற தேர்தலை இங்கி பிங்கி பாங்கி என மாற்றிவிட வேண்டாம் என்று தாவேகா குறித்து விமர்சனம். இந்த ஆட்சி மாறினதுக்கு பிறகு மட்டும் பாருங்க ஏன் அரசியலுக்கு வந்தோம் என்று செந்தில் பாலாஜி நினைக்கிறாரா? நானும் இபிஎஸும் பிரிந்ததால் திமுகவிற்கு கொண்டாட்டமாக்கிவிட்டது. அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அண்ணன் தம்பி மீண்டும் இணைந்திருப்பதாக காரைக்குடி பரப்புரையில் டிடிவி தினகரன் பேச்சு. அன்றைக்கு நாங்கள் பிரிந்து நின்றதால் அது திமுகவிற்கு கொண்டாட்டமாக போய்விட்டது. 21லேயே நாங்கள் சேர்ந்திருந்தால் உறுதியாக அம்மாவின் ஆட்சி 21 தொடர்ந்திருக்கும் என்பதுதான். பதவியை கொடுத்தவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருந்திருக்க வேண்டும். இபிஎஸ் படத்தை உதயநிதி காட்டியதில் என்ன தவறு உள்ளது என்றும் சசிகலா கேள்வி. அதாவது அந்த சின்ன பையன் சொன்னதுலயும் என்ன இருக்கு, அவர் காமிச்சது என்னமோ உண்மைதானே. இது டிவில எல்லாம் வந்த விஷயம் தானே. கள்ளச்சாராய வழக்கில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் மற்றும் உதயசூரியன் 2 மாதங்களில் சிறை செல்வார்கள். வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என்றும் ரிஷிவந்தியம் தேர்தல் பரப்புரையில் பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. இவங்க மேல இப்ப சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 2 மாசத்துல இவங்க ஜெயிலுக்கு போக போறானுங்க. அத நீங்க நினைச்சு பாருங்க. உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க.